இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு உங்களை யோசிக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த 3 வியர்டான இன்சிடென்ட்ஸ். நம்பர் 1, 2021 வைட்டாலிட்டி பிளஸ்ல ஒரு ஃபீல்டர் கேட்ச பிடிச்சிருவாரு. ஆனா அது 6ன்னு கொடுத்துருவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பேட்ஸ்மேன் பால் அடிக்க அந்த பாலை பிடிக்கிறதுக்கு காக்ஸ், பெல்ட்ரம் அப்படிங்கிற 2 பிளேயர் ஓடி இருப்பாங்க. அந்த பாலை பிடிக்கும்போது காக்ஸ் அப்படிங்கிறவர் பிடிச்சிருவாரு. பிடிச்ச உடனே இந்த பெல்ட்ரம் என்ன பண்ணிருப்பாருன்னா, இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் அடிச்சிருப்பாரு. ஸ்லைட் அடிச்சவர் காக்ஸ் மேலேயே போய் மோதி இருப்பாரு. இருந்தாலும் காக்ஸ் மேனேஜ் பண்ணி பாலை கேட்ச் பண்ணிட்டு அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருப்பாரு. எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க. அது அவுட்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெல்ட்ரம் போய் காக்ஸ் இடிச்சார் இல்லையா, ஸ்லைட் பண்ணிட்டு. ஸ்லைடு பண்ணும்போது அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க. காக்ஸ் கையில பால பிடிச்சிட்டாரா, ஆனா அவர கால் பாருங்க பெல்ட்ரம் உடைய காலோட டச் ஆயிருக்கா. அப்ப பெல்ட்ரம் உடைய உடம்பு பாருங்க பவுண்டரி ரோப்ல டச் ஆயிருக்கா. சோ டச்சிங் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் கொடுத்துருவாங்க. ஏன்னா டைரக்டா நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 6 கூட அந்த பால் ஆனது ஏதோ ஒரு வகையில கான்டாக்ட் ஆயிருக்கு. அதனால 6ன்னு கொடுத்ததால எல்லாருமே ஆச்சரியமாயிருவாங்க. இந்த மாதிரி 6 இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. நம்பர் 2, கிரிக்கெட்லயே மோட்டத்தனமான ஆள்னா அது ஆண்ட்ரூ சிமெண்ட்ஸ் தாங்க. இவரை பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவாங்க. அந்த அளவுக்கு தலைவன் ஜெய்ஜாண்டிங்கா இருப்பாரு. அவர்கிட்ட பகச்சுக்கிட்ட அடிச்சே வெளியே அனுப்பிடுவாரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. 2008 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு ஓடிய மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ கிரவுண்டுக்குள்ள ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனமா ஒருத்த ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்தவன் செக்யூரிட்டிஸ்க்கு எல்லாமே ஆட்டம் காட்டி அங்க எங்க ஓடிட்டு இருக்க சிமெண்ட்ஸ் கோவமாகி ஒரு ஷோல்டர் டேக்கிள் போடுவாரு பாருங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அப்புறம் தான் வந்து அவனை கூட்டிட்டு போயிருப்பாங்க. தலைமை இப்படி பண்றது முதல் முறை கிடையாதுங்க. 1997 ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில இதே மாதிரி ஒருத்த கிரவுண்டுக்குள்ள பூந்துருவான். பூந்தவனுக்கு ரோமன் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு ஸ்பியர் போட்டு கீழே தள்ளி அவனை கீழே படுக்க வச்சு அனுப்பியிருப்பாரு. அவனும் எப்படியோ தட்டு மாதிரி ஐயோ சிமெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடியே போயிருப்பான். நம்பர் 3, 2020 நடந்த ஒரு பிபில திடீர்னு ஸ்மித் ஹிட் விக்கெட் ஆயிருவாரு. அவர் ஹிட் விக்கெட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சு வெளியே கிளம்ப பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அவர் ஹிட் விக்கெட்டே ஆயிருக்க மாட்டாரு. காத்துக்கு தான் அந்த பெயில் கீழே விழுந்திருக்கும். ஜான்சினா கூட வந்து தட்டி விட்டுருக்கலாம். இருந்தாலுமே பேட்டுக்கும் ஸ்டெம்புக்கும் இடையே நூலளவு வித்தியாசம் இருந்ததால நிறைய பேர் இது ஹிட் விக்கெட்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம்.